ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்திட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸியன் ஹெல்தி கிச்சனில் வெயில் காலம் தொடங்கினதுமே வீட்டில் இருக்க பெரியவங்க விதவிதமாக வடகம் மோர் வத்தல்னு செஞ்சு காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதிலிருந்து ஒரு விதமான வடகம் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வடகம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ்க்கும் குறைவாக ஜவ்வரிசி எடுத்து பச்சரிசியும் ஜவ்வரிசியும் சுத்தமாக கழுவி 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். வடகம் மாவில் சேர்க்குறதுக்காக வேண்டி ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இனி நாம் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் பச்சரிசியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும், கரகரப்பாக இருக்கக்கூடாது. மாவு எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கிடலாம். இனி நாம் கூழ் காய்க்கிறதுக்காக வேண்டி தண்ணி கொதிக்க வச்சுக்கிடலாம். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிடலாம். இதிலையே தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். தண்ணி கொதித்து வரும்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இதோடையே நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம கூழ் நல்லா வெந்து வரும்போது அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துக்கிடலாம். அதுக்கு பிறகு கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாவு வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அடி பிடிக்காமல் பார்த்துடுங்க, கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வடகத்துக்கான கூழ் ரெடி ஆகிட்டு இதை நாம் இனி ஆற வச்சுக்கிடலாம். நான் ராத்திரி பூரா ஃபேன் காற்றுல தான் இதை காய வைக்க போகிறேன். நம்மளுக்கு பகலில் நேரம் இருக்கும்போது இப்படி கூழ் காய்ச்சி வச்சுக்கிட்டாக்கி ராத்திரி ஒரு காட்டன் துணியை விரித்து அதுலேயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி வச்சு காய வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம வடக மாவு எல்லாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. இது ராத்திரி பூரா அப்படியே காயட்டும். காலையில் காட்டுறேன். காலையில் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நல்லா வாடி பாதி போல் காஞ்சிட்டு இதை நாம் கையால் எடுத்து வச்சா இப்படி பாதி துணியில் ஒட்டிட்டு வரோம். அதனால் நான் அப்படி திருப்பி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்ப எடுத்து நம்ம ஒரு பிளேட்லேயோ சொலவுலையோ எதுலேயோ வச்சு நல்ல வெயிலில் காய வச்சுக்கிடலாம். இந்த வடகம் பாருங்கள், நான் 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டேன். நல்லா காஞ்சிட்டு இது 1 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் அப்படி இருக்கும். இப்படி நாம் தட்டில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கலகலன்னு சவுண்டு வரணும். இதுதான் நல்லா காஞ்சிட்டுன்னு அடையாளம். இதையே நான் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வடகம் போட்டு நல்லா 2 தடவை திருப்பி விட்டாலே நம்மளுக்கு வடகம் நல்லா ரெடி ஆயிரும். இந்த வடகம் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் கூட தேவைப்படாது. ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.